6 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரம் போறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எந்த அளவுக்கு உண்மை? சில பொது இடத்துல அவரால் போக முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அது பாதுகாப்பு கருதி, அந்த பாதுகாப்பு நிறைய இடத்துல அவருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்றாங்க. விஜய் நைட் ஆனா அவரு பிரச்சாரத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் ஏன் அது வாண்டனா அவாய்ட் பண்றதுக்கு கரூர் தான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருட்டில் தான் எல்லா தப்பும் நடக்கும், எல்லா கிரிமினல் நடக்கும், கிரைம்ஸ் நடக்கும். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒவ்வொரு மீட்டிங்கு போய் அந்த க்ரௌடு கூடும்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கும்? பயப்பட வச்சுட்டேன். அதெல்லாம் மக்களுக்கு நீங்களா சொல்றீங்க, நீ ராத்திரி ஆனா பண்ணி சிக்கல்ல மாட்டிக்க, நான் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க இது கரூர் சம்பவம் வச்சு நீங்க சொல்றீங்களா சார் இந்த ஒரு விஷயத்தை? எல்லா சம்பவங்களும் பார்த்துட்டாரு. அரசியல்ன்றத நம்ம என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடக்குது. அவர் ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 15 நிமிஷம் தான் பேசுறாரு. இவங்க ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்திரு இவர்களே, உயர்திரு அவர்களே, உயர்திரு அவர்களே, இதே 15 நிமிஷம் பேசிடுவாங்க. அப்புறம் மேட்ரு 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு என்னன்னா 20 நிமிஷம் பேசிட்டாரு. இவர் அவர்களே இவர்களே எல்லாம், அம்மா மக்களே உங்களை தேடி உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க